ஹலோ எவ்ரிவன். நம்ம கிளினிக்ல வர பேஷண்ட்ஸ்ல 49 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட காமன் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கை கால் வலி தான். அதுலயும் பெரும்பாலான பெண்கள் கை கால் வலியை பிரதானமா சொல்றாங்க. இதுக்கு நீங்க எந்த மருத்துவரை அறிஞ்சாலும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேட்டாலும் அவங்க சொல்ற ஒரு பொதுவான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட எலும்பு வீக்கா இருக்கும், அதனால இந்த கால்சியம் எடுத்துக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கால்சியம்னா என்ன? அதை நம்ம மாத்திரை மருந்துகள்ல தான் சாப்பிட்டாகணுமா? அப்படி சாப்பிடணும்னா எவ்வளவு சாப்பிடணும்? கால்சியம் மட்டும் சாப்பிட்டா போதுமா, வேற ஏதாவது கூட சேர்த்து சாப்பிடணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அதை பத்திய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கால்சியம்னா என்ன? கால்சியம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எலும்பு, பற்கள், அதுக்கப்புறம் நம்மளோட மசில் கன்ட்ராக்ஷனுக்கு, இதய துடிப்புக்கு, நம்மளோட நரம்போட செயல்பாடு, ஒரு ஹார்மோன் செக்ரீஷன், எல்லாத்துக்குமே ஒரு தேவையான மினரல் அப்படின்னா அது கால்சியம். சரிங்களா? இந்த கால்சியம் எங்கிருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்சியமை நம்ம உடம்புனால தயாரிக்க முடியாது. ஸோ கால்சியமை நம்ம வெளியில இருந்து உணவுப் பொருட்கள் மூலமா தான் உட்கொள்ள முடியும். இப்போ நம்ம கால்சியம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எந்தெந்த உணவுப் பொருட்கள்ல கால்சியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெயினா பால் சார்ந்த உணவுகள், அதாவது பால், தயிர், பன்னீர், சீஸ், பட்டர், அந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகள். அது இல்லாம நம்மளோட கீரை, கேழ்வரகு, கம்பு, அந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்ல, இந்த மாதிரி உணவுகள்ல கால்சியம் அதிகப்படியா இருக்கு. ஸோ நம்ம உடம்புக்கு எவ்வளோ கால்சியம் தேவைப்படும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலா 20 இருந்து 50 வயசு வரைக்கும் நம்மளுக்கு தேவையான கால்சியம் ஒரு 1000 இருந்து 1200 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு இவ்வளோ கால்சியம் தேவைப்படுது. இந்த கால்சியம் நம்ம உடம்புல குறைவான அளவில் இருக்கும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்பு வலி, தசை வலி, ஒரு சிலருக்கு மூட் சேஞ்சஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கலாம், தசை பிடிப்பு, இந்த மாதிரி நம்மளுக்கு அறிகுறிகள் வரும். ஸோ நார்மலா நம்ம உணவுல இருந்து கால்சியத்தை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் நம்ம உடம்புனால. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் மாத்திரை மருந்துகள் மூலமா எக்ஸ்ட்ராவா கால்சியம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, குடல் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மெனோபாசல், போஸ்ட் மெனோபாசல் அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரீஷன் குறையும். ரெண்டாவது, சிறுநீரகம் மூலமா தான் கால்சியம் வெளியே போகும். அப்போ சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான கால்சியம் வெளியே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. குடல் பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம உட்கொள்ற கால்சியத்தை அந்த குடல்னால முழுமையா அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம கால்சியம் வெளியே மருந்து மாத்திரைகளால கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த கால்சியம் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 2 விதம் இருக்கு. ஒண்ணு, நம்ம ரத்தத்துல கால்சியத்தோட அளவை பார்க்க முடியும். ஆனா ரத்தத்துல கால்சியத்தோட அளவு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கால்சியம் ரொம்ப குறைவா இருக்கும் பொழுதுதான் ரத்தத்துல அது தெரிய வருது. இரண்டாவது, நம்மளோட எலும்பு அடர்த்தி, அதாவது போன் மினரல் டென்சிட்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்கலாம். இந்த ரெண்டுலையும் போன் மினரல் டென்சிட்டி குறைவா இருந்தாலோ, ரத்தத்துல கால்சியம் அளவு குறைவா இருந்தாலோ, அவங்க மாத்திரைகளால கால்சியம் எடுக்க வேண்டியிருக்கும். நம்ம இந்த கால்சியம் டேப்லெட்டை எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கால்சியம் டேப்லெட் யூஸ்வலா 1000 இருந்து 1200 மில்லிகிராம் அளவு ஒரு நாளைக்கு தேவைப்படும். இத 1000 மில்லிகிராம ஒரே வேளையில நம்ம சாப்பிட்டா அதுக்கு பெருசா பயன் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேப்லெட்டா எடுக்கும் பொழுது கூட அதுல இருந்து ஒரு 30 இருந்து 50% மாத்திரையோட கால்சியம் தான் உள்ள நம்ம குடலுக்குள்ள அப்சர்வ் ஆகும். ஸோ ஒரு 2 பகுதியா பிரிச்சு 500 மில்லிகிராம் 500 மில்லிகிராமா நம்ம சாப்பிடலாம். இந்த கால்சியம் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகிறதுக்கு கொழுப்பு சத்து தேவைப்படுது. ஸோ கால்சியம் எப்பயுமே நம்ம சாப்பாடோட சேர்த்து தான் சாப்பிடணும். வெறும் வயிற்றுல கால்சியம் சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. ரெண்டாவது, கால்சியமை நைட்டு சாப்பிட்றதும் அட்வைசபிள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு காலையில இல்ல மதியம் சாப்பிடலாம். ஏன்னா அது தூக்கத்தன்மையை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கால்சியம் மாத்திரை கடைகள்ல வெவ்வேறு விதமா கிடைக்குது. இந்த கால்சியம் மாத்திரையை நீங்க டேரக்டா போய் கடைகள்ல வாங்கி சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. உங்களோட உடல்தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனை பெற்று தேவையான அளவு கால்சியமை எடுக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ
இவ்வளோ நேரமா இந்த கால்சியம் பத்தி அதை எப்படி சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த கால்சியம் நம்ம சாப்பிட்டாலும் கால்சியம் நம்ம உடம்பு ஏத்துக்கணும், நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணும்னா இன்னொரு முக்கியமான நபர் தேவைப்படுறாங்க. அவர் யாரு? அவரை பத்திய முழு டீடைல்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.